12ஆம் தேதியிலிருந்து கட்டாயமாக வாகன ஓட்டிகள், முதலிலே வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வாகனங்களே பின்னாலே அமர்ந்து செல்பவர்களும் அந்த தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று நாம் காவல்துறை சார்பாக, அரசு சார்பாக புதுவை மாநில மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல தலைக்கவசத்தை பொறுத்த வரையிலே மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் ஒரு சில உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே புதுவை மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 200 பேர் விபத்தின் காரணமாக உயிரிழக்க நேரிடுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. அது இந்தியாவிலே மக்கள் தொகை அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது புதுவை மாநிலம் அந்த உயிரிழப்பிலே அதிகமாக இருக்கின்ற மாநிலமாக, முதன்மை மாநிலமாக இருப்பதை பல நேரங்களிலே சுப்ரீம் கோர்ட்டானது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. எனவே பொதுமக்களுடைய நலன் கருதி அவர்களை உயிரை பாதுகாப்பதற்கான ஒரு தற்காப்பை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே வருகின்ற 11ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பேரணி மாண்புமிகு துணைநிலை ஆளுநர், மாண்புமிகு முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட இருக்கின்றது. அதன் பிறகு 12ஆம் தேதியிலிருந்து கட்டாயமாக வாகன ஓட்டிகள், முதலிலே வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வாகனங்களே பின்னாலே அமர்ந்து செல்பவர்களும் அந்த தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று நாம் காவல்துறை சார்பாக, அரசு சார்பாக புதுவை மாநில மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக உங்களுடைய மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காகத்தானே தவிர மக்களை எந்த விதத்திலும் துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை. எனவே நம்முடைய நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டியது இந்திய குடிமகனாகிய ஒவ்வொருவருடைய கடமை. எனவே அதை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த ஹெல்மெட் அணிவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற காரணத்தால் ஒரு சில நேரங்களில் திரும்ப பெற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டு அதை நீங்கள் ஹெல்மெட் அணியணும், ஏன்னா விபத்தின் மூலமாக அதிகமாக உயிரிழப்புகள் பாண்டிச்சேரியில் தான், இந்தியாவிலே பாண்டிச்சேரியில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்தவித நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கலை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க, தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நாமும் இந்த திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். கண்டிப்பாக அபராதம் இருக்கும். ஏன்னா அதில் வயலேட் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டம் இருக்குது. இது மாதிரி அணியாமல் இருக்கிறதுக்கான ஒரு சில சட்டத்திட்டங்களில் ப்ரொவிஷன் இருக்குது. அதனால் மக்கள் அணியணும்னு நம்ம கேட்டுக்கிறோம்.